ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக கல்லூரிகளில் உங்களுக்கான வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது சென்னை லோயோலா காலேஜ் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து நான் டீச்சிங்க்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. 2024-25 அகாடமிக் இருக்குது. நல்ல ஒரு வாய்ப்பு, பயன்படுத்தி அப்ளை பண்ண பாருங்கள். என்னமான பதவி கொடுத்துருக்கான டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க 2 வேக்கன்சி. இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணிவிட்டு போத் இங்கிலீஷ் மற்றும் தமிழ் முடிச்சிருக்கீங்க, டைப்பிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக பார்த்தா எஸ்சிஎஸ்டிக்கு 35 கொடுத்துருக்காங்க, பிசிக்கு 32, ஓசிக்கு பார்த்தா 30 கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். லேப் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க 9 வேக்கன்சி, 10th பாஸ் பண்ணால் போதுமானது, ஏஜ் லிமிட் அதே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக பார்த்தா ரெக்கார்ட் கிளர்க்கு கேட்டிருக்காங்க 3 வேக்கன்சி, 10th பாஸ் பண்ணால் போதுமானது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க 8 வேக்கன்சி, 8th பாஸ் பண்ணால் போதுமானது. ஸ்வீப்பர் கேட்டிருக்காங்க பெருக்குபவர் 6 வேக்கன்சி, 8th பாஸ் பண்ணால் போதுமானது. வாட்ச்மேன் கேட்டிருக்காங்க 2 வேக்கன்சி, 8th பாஸ் பண்ணால் போதுமானது. வாட்டர்மேன் கேட்டிருக்காங்க 2 வேக்கன்சி, 8th பாஸ் பண்ணால் போதுமானது. கார்டனர் கேட்டிருக்காங்க 2 வேக்கன்சி, 8th பாஸ் பண்ணவே போதுமானது. நெக்ஸ்ட்டு ஸ்கேவெஞ்சர் கேட்டிருக்காங்க 2 வேக்கன்சி, 8th பாஸ் பண்ணால் போதுமானது. மார்க்கர் 3 வேக்கன்சி, ஸ்டோர் கீப்பர் 1 வேக்கன்சி, எல்லாமே நீங்கள் 8th பாஸ் பண்ணால் போதுமானது. மொத்தமாக 40 வேக்கன்சி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் ஆர் ரெக்வஸ்ட் ஃபார் த ஃபாலோவிங் எய்டட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. த குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் கீழே கொடுத்துருக்கோம். த அப்ளிகேஷன் ஷுட் பி சென்ட் பை த போஸ்ட் டு த செக்ரட்டரி கரஸ்பாண்ட் லோயோலா காலேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த அட்ரஸுக்கு போஸ்ட் மூலமாக அனுப்ப சொல்லியிருக்காங்க வித்தின் 10 டேஸுக்குள்ளே. ஸோ February 2 இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இன் அடிஷன் டு த ஹார்ட் காப்பி ஆஃப் த அப்ளிகேஷன் சென்ட் பை போஸ்ட் கைண்ட்லி சென்ட் ஆல்சோ சாஃப்ட் காப்பி டு த இமெயில் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ரெடி பண்ணி அனுப்புங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களே மேனுவலாக அப்ளிகேஷன் ஃபார்மை ரெடி பண்ணி இந்த ஜாப்புக்கு பார்த்தா அனுப்புகிற மாரி இருக்கும். ஸோ லாஸ்ட் தேதிக்குள்ளே அனுப்ப பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தா நான் டீச்சிங் வேக்கன்சி தான். நீங்கள் 10th அந்த 8th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒருத்தனைக்கும் கொடுக்காமல் இருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருந்தா எல்லாருக்கும் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை, ஜஸ்ட் ஒரு A4 ஷீட் மாரி நீங்கள் ஒரு ஃபார்மை ரெடி பண்ணி தாராளமாக உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ண பாருங்கள். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அதை கூட நீங்கள் அட்டாச் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் கரெக்டாக பார்த்தா அப்ளை பண்ணிக்கோங்க. கரெக்டாக February 2 அந்த எல்லா இன்ஃபர்மேஷனையுமே அவங்கக்கிட்ட இருக்க மாரி உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை போஸ்ட் மூலமாக அனுப்ப பாருங்கள். இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதாவது ஹார்ட் காப்பி பார்த்தா போஸ்ட் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதேமாரி சாஃப்ட் காப்பியை இந்த மெயிலுக்கு அனுப்பிடுங்க. அதுவும் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக பார்த்தா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட் காப்பியை மெயிலுக்கு அனுப்பிடுங்க. ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.